ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 4/9/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கிசானை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதம் இப்போ 3ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா 209,551 சொல்லி அடிச்சிருக்காங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள், சரிங்களா? ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 1 அடுத்தடுத்த நம்பராக இருக்குது, 1 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2 1. ஸோ இதில் ஒரு விஷயம் நம்ம இருக்குது, நான் அதுக்கப்புறம் நம்ம அடித்து காட்டுறேன். 2 1 அப்படி நம்ம லாஸ்ட் நம்பர் மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 1. ஸோ இந்த இடத்துல 2 1 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ நமக்கு இந்த லாஸ்ட் நம்பர் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், 2 1 2 1 2 1, சரிங்களா? இதில் பி போர்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. பி போர்டு மட்டும்தான் பார்த்துக்கலாம், சரிங்களா? பி போர்டு நம்பரை அங்கே 6ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது, இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு தான் இருக்குது, சரிங்களா? இதை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அதாவது முதல் நம்பர் 2ம் அடுத்த நம்பர் லாஸ்ட்டில் 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கும் பொழுது இங்கே நமக்கு 6 அப்படின்னு சொல்லி போட்டுருங்களா? அப்போ 6 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக போகிறோம். 1 2 3 4 5 6வது நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 570, சரிங்களா? 570லேருந்து 007 ஃபுல் ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 007 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5க்கு பாருங்கள், 5 நாள் 1 1 2 3 4, அதாவது 5வது மாதம், சரிங்களா? மாற்றி சொல்லிட்டேன், 5 நாள்ட்டு 5வது மாதம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 158ன்னு இருக்குது. 158க்கு ஏபி நம்பர் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசி நம்பர் எடுத்திருக்காங்க, இங்கே நமக்கு ஏபி நம்பர் எடுத்திருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு பிசி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 158 158க்கு நமக்கு 851 சொல்லி ரிசல்ட் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 851க்கு நமக்கு 3D வந்திருக்கு. நம்ம இதில் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஃபுல் நம்பருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வந்திருக்கு. நம்ம எந்த இடத்துலேருந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நமக்கு 5, இந்த இடத்துல நமக்கு 5ன்னு சொல்லியிருக்கு. இப்போ 5ங்கிறப்ப 5 மாதம் அதே மாதிரியே பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 420ன்னு சொல்லியிருக்கு, சரிங்களா? இப்போது 420 அப்படிங்கிற நம்பரு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சேமாக எடுத்துக்கிட்டோம்னா 07 அப்படிங்கிற நம்பரு நமக்கு வந்திருக்கு. பிசி நம்பர் 58ங்கிறது வந்திருக்கு. அப்போ உங்கள் 42 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 420, இப்போ பிசி நம்பர் 20 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 20 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு நாள் கேப் போட்டு பாருங்கள், 7 0. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 007ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் ஒரு நாள் கேப் போட்டு இந்த இடத்துல 4 8 ரிசல்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் கேப் போட்டு இந்த இடத்துல 5, லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? அப்போ 2 அப்படிங்கிற நம்பர் எடுத்தோம்னா 5 2 5 2ஓட இந்த 0 சேர்த்தோம்னா 520 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 07ங்கிறது பிசி, நமக்கு 58ங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபி வச்சுருக்காங்க, சரிங்களா? பிசி 58ங்கிறது ஏபி. அப்போது நமக்கு 2 0 அப்படிங்கிறது நமக்கு ஏசியில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது 250 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா? 250 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி திருப்பி 052 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 420 அந்த நாள் இப்போ நமக்கு 158 ஃபுல்லாக பாக்ஸ் பண்ணி அடித்தாங்களா? ஸோ 07 நமக்கு அதுலேருந்து நமக்கு 3D ரிசல்ட்டே வந்துச்சு. அதனால் 420 பிக் ப்ளேஸ் ஆகிருந்தீங்கன்னா பாக்ஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 420 அப்படிங்கிற நம்பரு 250 052 சிங்கிள் ஷாட் நம்பர், சரிங்களா? 0 3 1 இந்த இடத்துல நமக்கு 2 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 052க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு 0 அடிச்சிருக்காங்க, 0க்கு அப்புறம் 1, 3க்கு அப்புறம் கம்மி பண்ணோம்னா நமக்கு 2. ஸோ 052 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 052 அடித்தாங்கன்னா
90 52 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 0 52 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 241 617 120 356 155 474. ஸோ உங்கள் இதில் பார்த்துக்குங்க 241க்கு 229 நமக்கு 2 அப்படி நம்பர் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு 617 நமக்கு 6 அப்படி நம்பரு பி போர்டில் நமக்கு பி போர்டு 6 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 120 ஏசி நம்பரு 10ங்கிற நம்பர் நமக்கு பிசி 510ன்னு சொல்லி வந்திருக்கு. மறுபடியும் நமக்கு ஏசி நம்பரு 36ங்கிறது எடுத்து நமக்கு பிசியில் 63 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 155ங்கிறது 3டியாக வந்திருக்கு. இந்த 474 3டியாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 155 அப்படிங்கிறது திருப்பி அப்படியே 551 வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு டேரெக்டாக வரல அப்படின்னா 2 நம்பராக பிரிக்கலாம், 744 அல்லது 447. ஸோ நமக்கு டபுள்ஸ் அடித்தாங்கன்னா ஒரு நம்பர் அப்படியே நமக்கு இறக்கி அடிச்சிருப்பாங்க. நிறைய டைம் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. 7 அடித்தாங்கன்னா அடுத்த நாள் 6 அடுத்து 5 அந்த மாதிரி நமக்கு அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போர்ட்கான நம்பர் தான். சரிங்களா? இந்த நம்பர்ஸையும் சிங்கிள் நம்பராக எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா 744 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த நம்பர் 4டியாக வந்துச்சு அப்படின்னா 2744 2447 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்பயும் நான் சொல்கிறேன், உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 052 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 744 எடுத்து ட்ரை பண்ணலாம். என்னால் சிங்கிள் நம்பர் தான் முடியும் அப்படின்னா இந்த ஒரு நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 042 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் ரீப்ளேஸ் ஆகி இருந்தால் சொல்கிறேன். சரிங்களா? 474 இந்த நம்பர்ஸை பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.